بالحرف نهديك شعرا تغني تحار حروف البيان شجا بالحب ننسوج قولا ثريا تغص بسعد عروق الوتن لك الورد كل الحكايات قص وبين الأماني خبايا وفن بقلب حواك كامل محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, வல்லவன் ரஹ்மானின் பேரருளால் தியாக திருநாள் ஹஜ் பெருநாளை முன்னிட்டு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முடியுமான அளவுக்கு பின்பற்றி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திறந்த வெளியில் தொழுத அடிப்படையில் நாங்களும் தொழுகையை நடாத்திவிட்டு பெருநாளுடைய தினத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த ஒரு சுன்னா தொழுகைக்கு பின்னால் மக்களுக்கு அறிவுரை செய்வது என்ற அடிப்படையில் ஒரு சில அறிவுரைகளை கேட்டுவிட்டு எங்களுடைய இந்த உரையை நாங்கள் முடித்துக் கொள்வோம். சின்ன பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இருக்கிறார்கள், அப்படி வந்து இந்த இடத்துல இருந்துக்கங்க. பெருநாளுடைய தினம் என்று சொல்லுகின்ற பொழுதோ ஹஜ் பெருநாளை பொறுத்தவரையில் ஏழைகளும் கஷ்டவாளிகளும் ஞாபகப்படுத்தப்படுகிற ஒரு நாள் என்ற அடிப்படையில் எங்களுடைய உதுஹியா பிராணிகளை அறுத்து ஏழை எளியவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது என்ற அடிப்படையில் இந்த பெருநாளுடைய தினம் வெறுமனே சந்தோஷமான, வெறுமனே மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாக மட்டுமல்லாமல் எங்களுடைய முஸ்லீம்கள் உலக மட்டத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உலக மட்டத்தில் அடிக்கப்பட்டும் ஒதுக்கப்பட்டும் ஓரம் கட்டப்பட்டும் இருக்கின்றார்கள். சொந்த நாட்டை விட்டுவிட்டு, சொந்த வீடு வாசல்களை விட்டுவிட்டு வெளியேற்றப்பட்டு ஆங்காங்கே அகதிகளாக தங்குவதற்கு இடைவசதி இல்லாமல் இருக்கின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். இப்பொழுது பெருநாள் தொழுகைக்கு வந்திருக்கிற எனக்கும் உங்களுக்கும் ஒரு சொட்டு மழை துளி பொழிகின்ற பொழுதோ, ஒரு சொட்டு மழை துள்ளிகள் எங்களுடைய மேனியில் படுகிற பொழுதோ அது எங்களுக்கு பெரும் பாரமானதாகவும் பெரும் கஷ்டமானதாகவும் இருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு இலட்சக்கணக்கான முஸ்லீம்கள் தங்குவதற்கு வீடு வசதி இல்லாமல் குடிசைகளிலும் அகதி முகாம்களிலும் வீற்றிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் எத்தனையோ குழந்தைகள் பெற்றோர்களை இழந்து, தாய் தந்தைகளை இழந்து அகதிகளாக இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் இந்த பெருநாளுடைய தினத்தில் அந்த ஏழைகளை, அந்த அனாதைகளை, அகதிகளாக்கப்பட்டிருக்கிற அந்த முஸ்லிம் சமூகத்தை பற்றி சிந்தித்து ஒரு சொட்டு கவலைப்படுகின்ற ஒரு நிலையை எங்களுக்குள் நாங்கள் உருவாக்கி கொள்வோமாக இருந்தால் இந்த தியாக திருநாள் என்னையும் உங்களையும் நல்ல மனிதர்களாக உருவாக்கி இருக்கிறது என்பதற்கு அதுதான் மிகப்பெரிய அடையாளமாக இருக்க போகிறது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, தியாக திருநாள் என்று சொல்லுகின்ற பொழுதோ ஆசையோடு கொண்டாடுகின்றோம், மகிழ்வாக கொண்டாடுகின்றோம். பாவங்களை விடுவதிலும் வணக்க வழிபாடுகளை சரியாக செய்வதிலும் எங்களிடத்தில் ஒரு தியாக மனப்பான்மை வர வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன தியாகத்தை செய்தார்கள் தெரியுமா? நேர காலத்தை ஒதுக்கி ஒரு மாட்டை அறுப்பதற்கோ ஒரு ஆட்டை அறுப்பதற்கோ அவர்கள் தியாகம் செய்ய முன்வரவில்லை. மாறாக தனக்கு பிறந்த வயது முதிர்ந்த பருவத்திலே தன்னுடைய மனைவி மலடி என்ற பட்டத்தோடு இருக்கிற பொழுதோ அல்லாஹ் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ற குழந்தையை கொடுக்கின்றான். தன்னுடைய முதுமை பருவத்தில் கிடைத்த அந்த குழந்தை தன்னோடு ஓடி ஆடி விளையாடுகிற பருவம்,
தன்னோடு சந்தோஷமாக இருக்கிற பருவம் அல்லாஹ் கட்டளை போடுகிறான், உங்களுடைய மகனை அறுத்து பலியிடுவீராக. அல்லாஹு அக்பர். அன்பார்ந்தவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட அடியான் என்பதை தன்னுடைய மகனை அறுத்து பலியிட தயாராகுவதன் மூலம் எடுத்து காட்டினார்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், இப்ராஹிமே கது சத்தக்தர் ருயா. அல்லாஹ் சொல்லுகின்றான், ஃபலம்மா அஸ்லமா வதல்லஹு லில் ஜபீன். தன்னுடைய மகனை அறுப்பதற்கு தயாராகி வாப்பாவும் மகனுமாக தியாகம் செய்வதற்கு தயாரான பொழுது அல்லாஹ் சொல்லுகின்றான், யா இப்ராஹிம் கது சத்தக்தர் ருயா, கண்ட கனவை நீங்கள் உண்மைப்படுத்தி விட்டீர்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை புகழ்ந்து விட்டு அல்லாஹ் என்ன செய்கின்றான், ஃபஃபதைனாஹு பிதிபிஹின் அதீம். மிகப்பெரிய ஒரு அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்வதற்கு அல்லாஹ் என்ன செய்கின்றான், ஒரு அறுத்து பலியிடுகின்ற பிராணியை கொடுத்து அவருடைய அந்த தியாகத்தை வெளிப்படுத்தி காட்ட சொல்லுகின்றான். எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நானும் நீங்களும் தயாராகுவது போன்று ஒரு ஆட்டையோ மாட்டையோ அறுத்து பலியிடவர்கள் தயாராகவில்லை. மாறாக தன்னுடைய இரக்கத்துக்கும் பாசத்துக்கும் உரிய மகனை அறுத்து பலியிட தயாராகினார்கள் என்று சொன்னால், இந்த இஸ்லாத்தை ஹயாத்தாக்குவதற்காக, இந்த இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக, இந்த இஸ்லாத்தை இந்த உலகத்திலே நிலைநாட்டுவதற்காக நானும் நீங்களும் இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துவதன் மூலம், வாழ்க்கையிலே கடைபிடிப்பதன் மூலம் உண்மையான ஒரு தியாகி என்பதை எடுத்து காட்ட வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா, இது காலலஹு ரப்புஹு அஸ்லிம். இப்ராஹிம் நபி அவர்களை பார்த்து, இப்ராஹிமே முஸ்லிமாகி விடுவீராக, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவீராக என்று அல்லாஹ் சொன்ன பொழுது இப்ராஹிம் நபி அவர்கள் சொன்னார்கள், அஸ்லம் துலி ரப்பில் ஆலமீன், அகிலத்தவர்களை படைத்து பரிபாலிக்கின்ற அந்த ரப்புக்கு நான் கட்டுப்படுகிறேன் என்று சொன்னார்கள். இதுதான் முஸ்லிம் சகோதரர்களே, இதுதான் முஸ்லிம் சகோதரர்களே, தியாக திருநாளை கொண்டாடுகிற சமூகம் நானும் நீங்களும். இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையிலிருந்து பாடம் பெற்று உண்மையான தியாகிகளாக, இஸ்லாத்துக்காக எதையும் இழக்க தயார், இஸ்லாத்துக்காக எதையும் செய்ய தயார் என்கின்ற ஒரு பக்குவத்தை நானும் நீங்களும் வளர்த்துக் கொள்வோமாக இருந்தால், அதுதான் இந்த தியாக திருநாள் உருவாக்க விரும்புகிற மனிதர்கள் சகோதரர்களே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவியையும் பச்சிலம் பாலகனையும் கொண்டு போய் மக்கா நகரிலே கஅபத்துல்லாஹ்வுக்கு பக்கத்திலே ஜம்சம் கிணறு இருக்கின்ற அந்த இடத்திலே தான் விட்டு வந்தார்கள். எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் ذُرِّيَّتِي بِوَادٍ غَيْرِ ذِي زَرْعٍ عِندَ بَيْتِكَ الْمُحَرَّمِ. என்னை படைத்த இறைவா, என்னுடைய மனைவி, என்னுடைய பச்சிலம் பாலகன், இந்த குடும்பத்தை கொண்டு போய் மனித சஞ்சாரங்களற்ற ஒரு பாலைவனத்திலே நான் விட்டு வந்திருக்கிறேன் இறைவா. எதற்காக தெரியுமா? ரப்பனா லியுகீமுஸ் ஸலா, அவர்கள் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், மார்க்கத்தை கட்டி காக்க வேண்டும் என்பதற்காகத்தான் விட்டு வந்தேன் என்று சொன்னார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விட்டு போகிறார்கள். மனைவி கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? இப்ராஹிமே, மனித சஞ்சாரங்களற்ற, பயிர் பச்சைகளற்ற இந்த இடத்தில் விட்டு நீங்கள் எங்கே போகிறீர்கள்? திருப்பி கேட்டார்கள். நாலாவது விடுத்தம் கேட்டார்கள், அல்லாஹு அமரக பிஹாதா, அல்லாஹ் தான் இப்படி செய்ய சொன்னானா? அப்பொழுது இப்ராஹிம் நபி அவர்கள் திரும்பி சொன்னார்களாம், அல்லாஹ்வுடைய கட்டளை, நான் விட்டு போகிறேன் என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். அந்த நேரத்தில் அந்த ஈமானிய தாய் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எங்களுடைய தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் பாடமாக இருக்கட்டும். மனிதர்கள் இல்லை உதவிக்கு, சாப்பிடுவதற்கு உணவு வகைகள் இல்லை, குடிப்பதற்கு தண்ணீர் ஓடைகள் இல்லை. அந்த நேரத்தில் அந்த ஈமானிய தாய் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இதல்லா யுதையுன் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய கட்டளையா, அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். அல்லாஹு அக்பர். இப்ராஹிம் நபி அவர்கள் தனிமையிலே தன்னுடைய மனைவியையும் பச்சிலம் பாலகனையும் விட்டு போய் ஒரு மலை அடிவாரத்திலிருந்து அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கேட்கிறார்கள், இறைவா, என்னுடைய மனைவி புள்ளைய தனியே விட்டுட்டு வந்திருக்கிறேன் இறைவா, வஜ்அல் அஃஇதத்தம் மினன் நாஸி தஹ்வி இலைஹிம், மனிதர்கள் ஒரு சாரார அனுப்பிவை, அவர்களை அரவணைப்பதற்காக என்று பிரார்த்தனை செய்துவிட்டு போனார்கள். அந்த தியாக வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் நானும் நீங்களும். இன்றைக்கு 6 லட்சத்துக்கும் அதிகமான ரூபாய்களை செலவழித்து நானும் நீங்களும் ஆசைப்படுவது எதற்கு தெரியுமா? அந்த காபத்துல்லாவை பார்த்து விட்டு வர வேண்டும் என்பதற்காக. அல்லாஹு அக்பர். அன்பார்ந்தவர்களே, இலங்கையை எடுத்துக்கொண்டால் இதோ நினைக்கிற நேரத்தில் மழை பொழிகிற நாடு,
நினைக்கிற இடத்தில் தண்ணி குடிக்க முடியுமான நாடு. ஆனா 6 லட்சம் செலவழிச்சு போய் நானும் நீங்களும் எதை சுமந்து வருகிறோம் தெரியுமா? அல்லாஹு அக்பர். அந்த தாய், அந்த பிள்ளையின் தியாகத்தின் விளைவு கிடைத்த தண்ணீர் ஜம்சம். அந்த தண்ணீரை அல்லவா சுமந்து வருகிறோம். அதுவும் எப்படி குடிக்கிறோம்? இருக்கிற கோப்பைகளிலேயே சின்ன கோப்பை, அப்படித்தானே? அதுல ஜம்சம் தண்ணியை ஊத்தி நாக்கில பட்டும் படாமலும் தொண்டையை நனைத்தும் நனைக்காமலும் ஒரு சொட்டு குடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமே சகோதரர்களே. அந்த தியாகிகளின் வரலாற்றிலிருந்து நானும் நீங்களும் பாடம் பெறக்கூடாதா? அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அப்படிப்பட்ட இஸ்லாத்துக்காக வாழுகிற மனிதர்களாக நானும் நீங்களும் இருப்போமாக இருந்தால் இதுதான் தியாக திருநாள் உருவாக்க விரும்புகின்ற மாற்றம் என்பதை மறந்துவிடக் கூடாது. அன்பாண்டவர்களே, நேற்றைய தினம் அரபாவுடைய நாள். பல பேரும் நேரடி காட்சிகளில் அரபாவை பார்த்திருக்கலாம். ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற இஸ்லாமிய சமூகமும் கருப்பன் வெள்ளையன் என்ற வித்தியாசம் இல்லாமல், படித்தவன் பாமரன் என்ற வித்தியாசம் இல்லாமல், ஆட்சியாளர்கள் ஆளப்படுபவர்கள் என்ற வித்தியாசம் இல்லாமல் அந்த பாலைவனத்து மணலிலே வெள்ளையாடையோடு படித்திருந்தார்களே சகோதரர்களே, காட்சி அளித்தார்களே சகோதரர்களே. எனக்கும் உங்களுக்கும் உணர்த்துவது என்ன? ஹஜ்ஜுடைய பெருநாள் என்பது, ஹஜ்ஜுடைய வணக்கம் என்பது உலக மட்டத்தில் ஒற்றுமைக்கான மாநாடு என்ற ஒரே வார்த்தையில் சொல்லலாம். உலக மட்டத்தில் ஒற்றுமைக்கான மாநாடு. ஒவ்வொரு நாளும் 5 நேர தொழுகையின் மூலம், சஃப்புகளை சீர் செய்வதன் மூலம் 5 விடுத்தம் ஒரு நாளைக்கு பயிற்சி கொடுக்கிற இஸ்லாம் வருடா வருடம் என்ன செய்கிறது? மக்காவுக்கு பெருமை பிடித்து, தலைக்கணம் பிடித்து, ஏழை எளியவர்களை மதிக்காமல் வாழுகின்ற செல்வந்தர்களை எல்லாம் எடுத்து ஒரு நாளைக்கு மினாவிலே படுத்து பார், ஒரு நாளைக்கு வெள்ளை ஆடை அணிந்து பார். அல்லாஹு அக்பர். இப்படிப்பட்ட ஆழமான ஒரு பயிற்சி எதற்காக கொடுக்கப்படுகிறது தெரியுமா? அடுத்த முஸ்லிம்களின் வருத்தங்களும் கவலைகளும் கஷ்டங்களும் உணரப்பட வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அப்படியானால் இந்த தியாக திருநாள் எனக்கும் உங்களுக்கும் உணர்த்த விரும்புவது என்ன தெரியுமா? ஒற்றுமையை நேசிக்கிற சமூகமாக இருக்க வேண்டும், சகோதரத்துவத்தை பேணுகிற சமூகமாக இருக்க வேண்டும். அன்பாண்டவர்களே, அல் முஃமினுலில் முஃமினி கல்புனியான். நபிகளார் சொன்னார்கள், ஒரு உண்மையான மூமின் இன்னொரு மூமினுக்கு ஒரு கட்டிடத்தை போன்றவன். தன்னுடைய 2 கைகளையும் ஒன்றோடொன்று சேர்த்து நபிகளார் காட்டினார்கள். இப்படித்தான் ஒரு மூமின் இருக்க வேண்டும், ஈமானிய சமூகம் இருக்க வேண்டும். இன்னமல் முஃமினூன இஹ்வா. இறை விசுவாசிகள் என்று சொன்னாலே அவர்கள் சகோதரத்துவத்தை பேணக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த தியாக திருநாள் எங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற மனக்கசப்புகளையும் எங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற வெறுப்புகளையும் களைந்தறிவதற்கு தியாகம் செய்கின்ற ஒரு நாளாக இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, நபிகளார் சொன்னார்கள், லா யஹில்லு லிமுஸ்லிமின் அன் யஹ்ஜுர அகாஹு ஃபௌக 3 லயாலின். ஒரு முஸ்லிமான மனிதனுக்கு ஹலாலாகாது. எது தெரியுமா? தன்னுடைய ஒரு முஸ்லிமான சகோதரனை 3 இரவைக்கு மேலால் வெறுத்து நடப்பது ஒரு முஸ்லிமுக்கு ஹலாலாகாது என்று சொன்னார்கள். 72 மணித்தியாலம் கடந்து 73வது மணித்தியாலமும் ஒரு முஸ்லிமை பற்றிய வெறுப்புணர்வு, ஒரு முஸ்லிமை பற்றிய கசப்புணர்வு எங்களுடைய உள்ளத்திலே இருக்குமானால் நாங்கள் ஹராத்தோடு இருக்கின்றோம். அபூதாவுதில் வருகிற ஹதீஸ், அதே நிலையில் அவன் மரணித்து விட்டால் அவன் நரகம் நுழைவான் என்று சொன்னார்கள். அல்லாஹ் எங்களை கெட்ட முடிவுகளை விட்டும் பாதுகாக்கட்டும், எங்களுடைய கடைசி முடிவுகளை நல்லதாக ஆக்கி வைக்கட்டும். அன்பார்ந்தவர்களே, பெருநாள் தொழுகைக்கு வந்திருக்கிறோம். வீடு வாசலை சென்றடைவது நிச்சயமில்லை என்கின்ற அளவுக்குத்தான் இன்றைக்கு மரணங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த திடலில் சேர்ந்திருக்கின்ற நானும் நீங்களும் அடுத்த முஸ்லிம்களை பற்றிய வெறுப்புணர்வுகளும் கசப்புணர்வுகளும் உள்ளத்திலே இருக்குமானால் இந்த இடத்தோட கலைந்தறிந்து விட்டு உள்ளத்தினால் அடுத்த முஸ்லிமை நேசிக்கின்ற மனிதர்களாக நானும் நீங்களும் மாறுவோமாக இருந்தால் இதுதான் தியாக திருநாள் உருவாக்க விரும்புகின்ற மனிதர்கள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னொரு விடயம், இந்த தியாக திருநாளை பொறுத்தவரையில் எங்களுக்கு கொள்கையை ஆழமான உறுதியை கொண்டு வர வேண்டும். குர்ஆனும் சுன்னாவும் அடிப்படையா, அந்த அடிப்படையில் ஆழமான ஒரு பக்குவம் எங்களுக்கு வர வேண்டும். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், கத் கானத் லக்கும் உஸ்வத்துன் ஹஸனத்துன் ஃபீ இப்ராஹீம வல்லதீன மஅஹு. இப்ராஹீம் இடத்திலும் இப்ராஹீமோடு ஈமான் கொண்டிருந்த சமூகத்திடத்திலும் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது, அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்லிவிட்டு எந்த விடயத்தில் தெரியுமா? இது காலு லிகௌமிஹிம் இன்னா புராஉ மின்கும் வ மிம்மா தஅபுதூன்
மின் தூனில்லாஹ். அவர்கள் சொன்னார்கள், சிறுக்கு வைக்கின்ற சமூகத்தை பார்த்து, இணை வைப்பில் ஈடுபடுகிற சமூகத்தை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் இணை வைப்பை விட்டு ஒதுங்கி படைத்தவன் அல்லாஹ்வை மாத்திரம் வணங்கும் வரையில் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையில் பகைமை நீடிக்கும் என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த தியாக திருநாளில் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிற அம்சம் என்ன தெரியுமா? ஈமானுக்கு எதிராக எந்த ஒரு கட்டத்திலும் செயல்படாதீர்கள். ஈமானுக்கு எதிராக எந்த ஒரு கட்டத்திலும் செயல்படாதீர்கள். எங்களுடைய உயிர்கள் பறிக்கப்படலாம், எங்களுடைய உடைமைகள் பறிக்கப்படலாம், நாங்கள் கொலை செய்யப்பட்டாலும் கூட ஈமானுக்கு எதிரான செயற்பாடுகளில் ஈடுபடக்கூடாது. ஏன் நான் இந்த விடயத்தை இந்த இடத்தில் சொல்கிறேன் தெரியுமா? இன்றைக்கு சின்ன ஒரு பிரச்சனை வந்துவிட்டால், இஸ்லாத்துக்கு எதிராக சின்ன ஒரு விமர்சனம் வந்துவிட்டால் சமாளிக்க வேண்டும், நல்லிணக்கம் வேண்டும், ஒற்றுமை வேண்டும் என்று ஈமானை தாரை வார்க்கின்ற, இஸ்லாத்தை குளியோண்டி புதைக்கின்ற ஒரு மோசமான நிலை நம் சமூகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. எனவே ஈமானிய உறவுகளே, தியாக திருநாளை தியாகத்தோடு கொண்டாட வேண்டும் என்று விரும்புகின்ற என்னுடைய இஸ்லாமிய உறவுகளே, இந்த தியாக திருநாளுக்கு எந்த இப்ராஹிம் நபி காரணமாக இருந்தார்களோ அந்த இப்ராஹிம் நபியை முன்மாதிரியாக எடுத்து எந்த ஒரு கட்டத்திலும் கொள்கையை விட்டுக் கொடுக்காமல், இஸ்லாத்தை விட்டுக் கொடுக்காமல் ஈமானோடு வாழ வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. முஸ்லிம்களுக்கு மத்தியில் நாங்கள் இருக்கிற பொழுது கூட உலக விவகாரங்களில், சொந்த விவகாரங்களில் மனிதனை மனிதனாக மதித்து, அடுத்த முஸ்லிமை முஸ்லிமாக மதித்து, கொள்கையின் விடயத்தில் உறுதியாக இருக்கிற ஒரு மனப்பக்குவத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். சொந்த பிரச்சனைகளுக்காக, நிர்வாக விவகாரங்களுக்காக, கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளுக்காக கொள்கையை மாற்றிக்கொண்டு எதிர்கட்சி அமைக்கின்ற வேளை இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்திலே இருக்கக்கூடாத ஒரு அம்சம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. எனவே என்ன பிரச்சனை வந்தாலும், சொந்த பிரச்சனை வந்தாலும், விரோதங்கள் குரோதங்கள் வந்தாலும், குர்ஆன் சுன்னாவுக்கு எதிரான ஒரு அணியிலே போய் நானும் நீங்களும் கைகோர்க்க கூடாது என்ற அந்த கொள்கை பாடத்தையும் நானும் நீங்களும் இந்த மஜ்லிஸில் ஆழமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, தியாக திருநாள் என்று சொல்கிற பொழுது, பெருநாளுடைய தினம் என்று சொல்கிற பொழுது வெறுமனே சந்தோஷத்தில் மூழ்கி நரகத்துக்கு இட்டு செல்லுகின்ற காரியங்களில் ஈடுபடக்கூடாது. படங்கள் பார்ப்பது, நாடகங்கள் பார்ப்பது, மதுபானங்கள் அருந்துவது, புகைத்தல் பழக்கத்திலே ஈடுபடுவது, பட்டாசுகளை கொளுத்தி சந்தோஷத்தை மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி ஹராமான காரியங்களில் ஈடுபடுவது, இது போன்ற காரியங்களை செய்து நரகத்துக்குரிய மனிதர்களாக நானும் நீங்களும் மாறக்கூடாது. ஏனென்று சொன்னால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாளுடைய தினத்தில் செய்த உரையில் மிக முக்கியமானது என்ன தெரியுமா? யா மஅஷரன் நிசா, பெண் சமூகத்துக்கு நபிகளார் குறிப்பிட்ட அறிவுரை செய்தார்கள். பெண் சமூகமே, தசத்தக்ன, நீங்கள் சதக்கா செய்யுங்கள், ஃபஅக்ஸிர்ன சதக்கா, அதிகம் அதிகம் தான தர்மம் செய்யுங்கள், ஃபஇன்னி ரஅய்துகுன்ன அக்ஸர அஹ்லின் நார், ஏனென்று சொன்னால் உங்களை நான் அதிகமாக நரகத்திலே கண்டேன் என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, பெருநாளுடைய தினத்தில் நபிகளார் சமூகத்துக்கு சொல்ல விரும்பிய செய்தி என்ன தெரியுமா? நரகத்துக்கு இட்டு செல்லுகின்ற காரியங்களை செய்து விடாதீர்கள். அப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்குமாக இருந்தால் சதக்காக்கள், தான தர்மங்கள் செய்து நரகத்திலிருந்து விடுபட முயற்சி செய்யுங்கள் என்ற அறிவுரையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாளுடைய தினத்திலே சொல்லி இருக்கின்றார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ஆடை விடயத்திலாக இருந்தாலும் கரண்டை காலுக்கு கீழால் தொங்குகின்ற அளவுக்கு ஆடையை இழுத்து வமா அஸ்ஃபல மினல் கஅபைனி ஃபின்னார், கரண்டை காலுக்கு கீழால் செல்லக்கூடியது நரகத்துக்குரியது என்று சொன்னார்களே, அந்த பாவத்தை இந்த பெருநாளிலே செய்யக்கூடாது. சின்ஃபானி மின் அஹ்லின் நார், இரண்டு கூட்டத்தவர்கள் நரகத்துக்குரியவர்கள். அதிலே ஒரு கூட்டம் யார்? அரைக்குறையாக ஆடை அணிகிற பெண் சமூகம். அடுத்தவர்களை ஈர்க்கக்கூடிய அளவுக்கு, அடுத்தவர்களை கவர்ச்சிப்படுத்துகிற அளவுக்கு ஆடை அலங்காரங்களை ஏற்படுத்திக் கொள்கிற பெண்மணிகள். லா யதுகுல்னல் ஜன்னah, அவர்கள் சுவனம் நுழைய முடியாது. வலா யஜிதுன ரீஹஹா, சுவனத்தின் வாடையை கூட நுகர முடியாது என்று சொன்னார்கள். எனவே அரைக்குறை ஆடைகளை அணிந்து அல்லது அபாயாக்களாக இருந்தாலும் அடுத்தவர்களுடைய பார்வைகளை தன் பக்கம் ஈர்க்கின்ற அளவுக்கு, அந்நிய ஆண்களின் பார்வைகளை தன் பக்கம் ஈர்க்கின்ற அளவுக்கு ஆடைகளை அணிந்து நரகத்துக்குரிய பேர் பட்டியலில் எங்களுடைய பேரையும் பதித்துவிடக் கூடாது என்ற ஒரு பாடத்தையும் இந்த தியாக திருநாளில் நாங்கள் பெறுகின்ற ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த பெருநாளுடைய தினம் என்னையும் உங்களையும் சுவனத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக அதிகம் அதிகம் சதக்கா செய்கின்ற நாளாக இருக்க வேண்டும். அதிகம் அதிகம் தான தர்மம்
தர்மம் செய்கின்ற நாளாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இத்தகுன்னார் வலவ் பிஷிக்கி தம்ரா என்று சொன்னார்கள். ஒரு ஈத்தம்பழத்தை இரண்டாக கிழித்து ஒரு துண்டை அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்தாவது நரகத்தை பயந்து கொள்ளுங்கள், நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது யாருக்கு சொன்னார்கள் தெரியுமா? தனக்கும் தின்னுவதற்கு வசதி இல்லாமல், சாப்பாட்டு வசதி இல்லாமல், ஆடை வசதி இல்லாமல் இருந்த அந்த நபித்தோழர்களை பார்த்து தான் சொன்னார்கள், ஒரு ஈத்தம்பழ துண்டை கொடுத்தாவது நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறுங்கள் என்று. இன்றைக்கு அல்லாஹ் எங்களுக்கு எவ்வளவு அருள் செய்திருக்கிறான், எவ்வளவு நிஅமத்து செய்திருக்கிறான், எவ்வளவு பொருளாதார வசதி. எனவே அன்பார்ந்தவர்களே, முடியுமான அளவுக்கு இந்த நாளில் அதிகம் சதக்கா செய்வோம், அதிகம் தான தர்மம் செய்வோம். அதனூடாக நரகத்திலிருந்து விடுபட்டு சுவனத்துக்குரிய மனிதர்களாக நானும் நீங்களும் மாற முயற்சி செய்ய வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அறிவுரைகளோடு என்னுடைய இந்த பெருநாள் உரைக்கு நான் முற்றுப்புள்ளி வைக்க ஆசைப்படுகிறேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு முன்னால் சேர்க்கப்படுகின்ற இந்த சதக்காக்களும் இந்த தான தர்மங்களும் இன்ஷா அல்லாஹ் சௌத்துல் ஃபுர்கான் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ரேடியோ நிகழ்ச்சிக்காக, இலங்கை மட்டத்தில் இஸ்லாத்தை கொண்டு போக வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற அந்த நிகழ்ச்சிக்கு செலவிடப்படவிருக்கிறது. எனவே தாராளமாக அள்ளி கொடுங்கள். அந்த தஅவா பணியிலே, இஸ்லாத்தை எத்தி வைக்கின்ற அந்த பணியிலே உங்களால் ஒரு சொட்டாவது கலந்து கொண்டு நீங்களும் பங்கு கொள்ள முயற்சி செய்யுங்கள் என்ற வேண்டுகோளோடு, பெருநாளுடைய தினம் என்பது அதிகம் தக்பீர் சொல்ல வேண்டிய நாள். பெருநாளுடைய தினத்தில் ஹுத்பாவுக்கு பின்னால் செய்ய வேண்டிய இன்னொரு வேளை, அல்லாஹ்விடத்தில் கொஞ்ச நேரம் துஆ செய்து விட்டு போக வேண்டும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கன்னி பெண்களும் மாதவிடாய் காலத்து பெண்மணிகளும் மறைந்து வாழுகிற பெண்மணிகளும் பெருநாள் தொழுகைக்கு திடலுக்கு வர வேண்டும் என்று சொன்ன ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? மாதவிடாய் காலத்து பெண்மணிகள் தொழுகையிலே கலந்து கொள்ள மாட்டார்கள், ஆனால் மூமின்களுடைய துஆக்களில், முஸ்லிம்களுடைய துஆக்களில் அவர்களும் சேர்ந்து கொள்வார்கள் என்ற ஒரு வழிகாட்டுதலை காட்டினார்கள். எனவே இந்த குத்துபாவோடு நாங்கள் ஓடிவிடாமல் ஒரு சுண்ணாவை இந்த இடத்தில் ஹயாத்தாக்கி சிறிது நேரம் இருந்து எங்களுடைய பாவங்களுக்காக, எங்களுடைய உலக நலனுக்காக, எங்களுடைய மறுமை நலனுக்காக, உலக முஸ்லிம்களுக்காக, எல்லா விடயங்களுக்காகவும் துஆ செய்துவிட்டு இந்த இடத்திலிருந்து கலைந்து செல்வோமாக இருந்தால் நானும் நீங்களும் இஸ்லாம் சொன்ன பிரகாரம் பெருநாளை கொண்டாடியதில் பேர் பதித்துக் கொள்ளலாம். வல்லவன் ரஹ்மான் என்னையும் உங்களையும் தியாக திருநாளினூடாக நல்ல ஒரு தியாகத்தை பெற்று, இஸ்லாத்திலே பற்றை பெற்று, இப்ராஹிம் நபி அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளினூடாக பாடம் பெற்ற மனிதர்களாக மாறக்கூடிய பாக்கியத்தை வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் தந்தருள வேண்டும். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.